ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் இன்கோ ஆங்கிள் கிரைண்டரை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த ஆங்கிள் கிரைண்டர் இன்கோ கம்பெனியுடையது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால், பவரை வழங்கும் போது ஆங்கிள் கிரைண்டரானது வேலை செய்யலை. இப்போ நாங்கள் பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுகின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரைண்டர் வேலை செய்யலை. இதை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல ப்ரஷ் ஹோல்டரை கழட்டி ப்ரஷ்ஷை முதல்ல பரிசோதித்து பார்ப்போம். ஹோல்டரை இதே போல் ஒரு ஸ்கூட்டரின் உதவியுடன் கழட்டிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரஷ்ஷை பாருங்கள், ப்ரஷ் தேய்ந்திருக்கின்றது. இதே போல் மற்ற பக்கத்தில் இருக்கிற ப்ரஷ்ஷை நாங்கள் கழட்டி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ இந்த ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் தேர்ந்திருக்கின்றது. ப்ரஷ் வடிவாக கம்யூட்டருடன் முட்டாத காரணத்தினால அமைச்சரானது வேலை செய்யாது. நீங்கள் பார்க்குறது பழைய ப்ரஷ், இப்போது இது புதிய ப்ரஷ். இரண்டையும் நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். ப்ரஷ் ஆனது ஒரே வடிவமைப்பை கொண்டுள்ளதா, ஒரே அளவாக இருக்கிறதா என்று முதல்ல நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுகள் சரியாக இருக்கின்றது. இந்த ப்ரஷ்ஷை நாங்கள் எவ்வாறு மாற்றுவதென்று சொல்லி பார்ப்போம். இப்போ ப்ரஷ் ஹோல்டரில் இந்த ப்ரஷ்ஷை நாங்கள் வைக்கும்போது இலகுவாக செல்ல வேண்டும். இந்த ப்ரஷ் இந்த கம்பெனிக்கு பொருந்துகின்றது. இந்த ப்ரஷ் ஹோல்டரில் வைத்து ஹோல்டரை நாங்கள் பூட்டிக்கொள்வோம். அதே போல் மற்ற பக்கத்தில் இருக்கிற ப்ரஷ்ஷையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இரண்டு ப்ரஷ்ஷையும் நாங்கள் மாற்றி அமைத்தாச்சுது. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். பவரை வழங்கி பரிசோதித்து பார்த்ததில் கிரைண்டரானது நன்றாக வேலை செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.